ரைட். எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைய இருக்கிறது. நம்ம மே 4ஆம் தேதியிலேருந்தே பார்க்கிறோம். எல்லாமே எதிர்பாராத திருப்பங்களாக இருக்கிறது. மேலும் ஒரு எதிர்பாராத திருப்பம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆளுநர்கிட்ட இதோ லெட்டர் கொடுத்துட்டாரு, இதோ பதவியேற்பு விழா எப்போ அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னமும் மெஜாரிட்டி எட்டல பாஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஆளுநர் தரப்பில் சொல்லியிருப்பதாக நமக்கு தெரிகிறது. மெஜாரிட்டிக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு தெரிவிப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் அவங்க ஆதரவு இல்லை அப்படின்னு அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. திமுகவோடு எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது, தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகோடைய சமூக வலைதள பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் திரையில் பார்க்குறீங்க, அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. சரி, IUML இல்லைன்னா என்ன, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதே, வன்னி அரசு கூட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ட்விட்டர் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அவர் வன்னியரசு அவர்கள் ட்விட்டரில் போட்டிருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு கடிதம் அதிகாரப்பூர்வமாக ஆளுநருக்கு வழங்கப்படவில்லை என்கிற தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆக இப்போதைக்கு கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரஸை சேர்த்து 116 அப்படிங்கிற மாதிரியான எண்ணிக்கை தான் இருக்கிறது. அது விசிக வந்தாதான் அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிற இலக்கை எட்ட முடியுங்கிற நிலை நமக்கு ஏற்படுகிறது. நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். மணிகண்டன், விசிக இன்னும் ஆதரவு அளிக்கலையா? என்ன மாதிரியான நிலை தற்போது? அதுல வாட் இஸ் தேர் ஸ்டேட்டஸ்? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் 3வது முறையாக இன்று ஆளுநரை சந்தித்து தங்களுக்கு தனி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை இருக்கிறது, பதவி பிரமாணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்கான ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரல அந்த ஆதரவு கடிதத்தை அளித்திருந்தார். இந்த நிலையில கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகியும் எந்த ஒரு அறிவிப்பும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வரவில்லை. இது குறித்து கேட்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பட்டியலில் மட்டும் அவர்களுடைய பெயர் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய ஆதரவு கடிதம் அதிகாரப்பூர்வமாக இதுவரை மக்கள் மாளிகை அலுவலகத்திற்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய ஆதரவு என்பது கிடைக்கவில்லை என்பதை IUML கட்சியுடைய சமூக வலைதளத்தில், அதிகாரப்பூர்வ பேஸ்புக் வலைதளத்தில் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு இல்லை, நாங்கள் நேற்றும் திமுகவுடன் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் IUML கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதுதான் பத்திரிகை செய்தி வாயிலாக அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில 121 என்ற இலக்குடன் என்ற எண்ணிக்கையுடன் ஆளுநரை சந்தித்ததாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில அந்த எண்ணிக்கை விடுதலை சிறுத்தைகளுடைய அதிகாரப்பூர்வ கடிதம் இல்லாமல் 116ஆக குறைந்திருக்கிறது. அதாவது 108. அதுல திருச்சி கிழக்கு தொகுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ராஜினாமா செய்தால் அது ஒரு 105, 107, அதிலிருந்து 5 காங்கிரஸ், 112, கூடுதலாக 6 இடங்கள் தேவைப்படுகிறது. அதுல 4 இடங்கள் இடதுசாரிகள் CPI, CPM போக இன்னும் 2 இடங்கள் இருந்தால் மட்டுமே தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். ஒரு பக்கம் நேரு உள் விளையாட்டரங்களை பதவி ஏற்புக்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்படுகிறது. ஒரு பக்கம் டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இங்கு சென்னையில பதவியேற்பு விழாவுக்கு வருவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில ஆளுநர் மாளிகையிலிருந்து இதுவரையில எந்த ஒரு அழைப்பும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வராதது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. மெஜாரிட்டி இதுவரையில நிரூபிக்கப்படவில்லை என்பதே இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தமாகவும் இருக்கிறது. மணிகண்டன், விடுதலை சிறுத்தைகள் தரப்புல விசாரிச்சிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? ஆதரவுல அவங்க லிஸ்ட்ல அவங்க பேர் இருந்தது, ஆனா ஆதரவு கடிதம் வரலன்னு சொல்றீங்க. அவங்க ஆதரவு தர்றதா சொல்லியிருக்காங்களா, இல்லையா வேற மறுபரிசீலனை செய்யறாங்களா? விசிக தரப்பு என்ன சொல்றாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இடதுசாரிகள் கட்சிகள் இடையிலே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற பேச்சை முன்னெடுத்த கட்சி. அந்த அளவுல விசிக ஆதரவு தெரிவிக்கும் என ஏற்கனவே திருமாவளவன் செவி வழியாக செய்தி கூறியிருந்ததன் அடிப்படையில் ஆதரவு என தெரிவித்திருந்தோம். அந்த ஆதரவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுல சிறிய திருத்தங்கள் இருக்கிறது. பல்வேறு மாற்றங்களுக்கு பிறகு, அதாவது செவி வழியாக நாம் அறியக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு தந்திருக்கின்றனர். ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருமாவளவனை அமைச்சரவையில இடம்பெற செய்ய வேண்டும் என விரும்புகிறார். இந்த மாற்றம் குறித்து அதிகாரப்பூர்வமாக இதுவரையில எந்த ஒரு அறிவிப்பும் ஆளுநர் மாளிகைக்கு தெரிவிக்கப்படவில்லை. அதே போல விசிகாவுடைய ஆதரவு குறித்த அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் ஆளுநர் மாளிகைக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஒன்றே ஒன்றுதான், விசிகாவுடைய அதிகாரப்பூர்வ
ஆதரவு என்பது ஆளுநர் மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டது சில நிமிடங்கள்ல சாட்சி அமைப்பதற்கான அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து வரும் என்பதே தகவலாக இருக்கிறது. ஒருபுறம் பதவியேற்புக்கான நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 6 மணிக்குள்ள அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நிறைவு செய்து ஒப்படைக்குமாறு அரசு நிர்வாகிகள் அந்த பணிகளை முடக்கி விட்டிருக்கின்றனர் என்பதையும் செய்தியாக பார்க்கிறோம். மணிகண்டன், இப்போ இது வெறும் ஒரு டெக்னிக்காலிட்டிஸ்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய விஷயமா, அல்லது திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாகவே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அமைச்சரவையில பங்கா இல்லையா, நிபந்தனையோட ஆதரவா, நிபந்தனையற்ற ஆதரவா, கடிதத்தை அனுப்பிட்டோம் இன்னும் போய் சேரல, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால நிக்குதா, இல்ல ஒட்டுமொத்தமாவே விசிகா தன் நிலைப்பாடை மாற்றிக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கா? விசிகா நிலைப்பாடை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக நாம் இதுல பார்க்கவில்லை. சிறிய மாற்றங்கள் இருக்கிறது. அதை ஆளுநர் மாளிகை கொண்டு சேர்வதற்கு முன்பாக விசிகாவுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் குழுவிடம் தெரிவிக்க வேண்டும். இப்படியாக பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஆளுநருடைய பதில் என்பது திருப்பி கிடைக்காமல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போதைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் செனட்டாப் சாலையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் இல்லத்துல அவர் சென்றிருக்கிறார் என்றும் தகவல்கள் செவி வழியாக நாம் அறிய கேட்கிறோம். இது இந்த கூட்டம், இந்த அறிவிப்பு என்பது ஒரு மியூச்சுவலாக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று தெரிவிப்பதற்காக அவர் சென்றிருப்பதாகவே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஆனால் நிலைப்பாட்டில் எந்த அளவிலும் பெரிய மாற்றம் இருக்காது என்பது விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதையே சிந்தனை செல்வன் மற்றும் வன்னியரசு ஆகியோருடைய பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்றாலும் கூட இதுவரையில அதிகாரப்பூர்வ கடிதம் கிடைக்காதது ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இல்ல, இப்ப திருமாவளவன் அவர்கள் சித்தரஞ்சன் சாலைக்கு போறாரு அப்படிங்கறது வெறும் செவி உறுதிப்படுத்தப்படாத செய்தியா, இல்ல அது நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? செவி வழியாக நாம் அறிந்த செய்தியின் அடிப்படையில சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் M.K. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துல விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவரை சந்திப்பதற்கு சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பு எதற்கானது என்பது குறித்து இதுவரையில எந்த ஒரு விளக்கமும் இல்லை. ஆனால் கட்சியுடைய வட்டாரங்கள்ல கேட்கும் போது இத்தனை ஆண்டுகள் விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவுடன் கூட்டணியில இருந்திருக்கிறது. இப்போது இடதுசாரிகள் கட்சி உட்பட விசிகாவுமே கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. இந்த நிலையில விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மியூச்சுவலாக ஒரு கன்சர்ன் அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டாலினை சந்திப்பதற்காக, M.K. ஸ்டாலினை சந்திப்பதற்காக கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் நேரடியாக சென்றிருப்பதாகவே நாம் அறிகிறோம். ரைட், நன்றி மணிகண்டன் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.